السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به نتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تبارك وتعالى في الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا استعينوا بالصبر والصلاة إن الله مع الصابرين. وقال نبينا محمد المصطفى رسول الله صلى الله عليه وسلم ما أنزل الله داء إلا أنزل له دواء أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஸலாஹு தஆலாவுடைய கோடான கோடி படைப்பினங்களிலே இந்த உலகம் ஒன்று. இந்த உலகத்திலே அவனுடைய படைப்புகள் ஆயிரக்கணக்கானவை கோடிக்கணக்கானவை இருந்து கொண்டு இருக்கின்றது. அதிலே மனித இனங்கள், ஜின் இனங்கள், விலங்கினங்கள், பறப்பவை, ஊர்வனவை, நீரிலே வாழக்கூடியவை, தாவர வர்க்கங்கள், இன்னும் நம் கண்களுக்கு புலப்படாத ஆயிரக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹ் தன்னுடைய மாபெரும் அருளை கொண்டு படைத்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஆயிரக்கணக்கான படைப்பினங்களிலே மனித வர்க்கம் மட்டும்தான் இந்த உலகம் நமக்காக மகிழ்ச்சியாக வாழ்வதற்காகவே படைக்கப்பட்டுள்ளது. இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாழ்வு மிகவும் சொற்பமான ஆயுள்தான். இந்த ஆயுள் காலத்திலே இருக்கின்ற வரைக்கும் ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வை வாழ்ந்துவிட்டு சென்றுவிட வேண்டும் என்று ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய உள்ளத்திலே எண்ணிக்கொண்டிருக்கின்றார்கள். சுருக்கமாக சொன்னால் நம்முடைய வாசைகளே இந்த லைஃபை என்ஜாய் பண்ணுற காத்தாண்டா, இருக்கிற வரைக்கும் என்ஜாய் பண்ணிட்டு போயிடும், இதுதான் வாழ்க்கை. ஆனால் உண்மையிலேயே அல்லாஹ் இந்த வாழ்வை முஃமினாகிய முஸ்லிமாகிய நமக்கு சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அனுபவிக்கக்கூடிய வாழ்வைத்தான் இந்த உலகத்தில் தந்திருக்கின்றான் கேட்டால் பெருமானாவுடைய பதில் இப்படி இருக்கின்றது. அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆஹிரா. இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ள நோக்கம் நீங்கள் எண்ணிக்கொண்டிருக்கின்றீர்களே மகிழ்ச்சியான வாழ்வதற்குத்தான். இந்த உலகத்தில் இருக்கின்றவரை நம்மால் முடிந்தளவுக்கு ஆடி பாடி ஓடி அத்தனையும் செய்ய வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றீர்களே, இதற்காக இந்த உலகம் படைக்கப்படவில்லை. மாறாக இது நிரந்தர உலகம் அல்ல. இதற்கு அப்பால் மறுமையிலே ஒரு நிரந்தரமான உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்திற்கு நன்மைகள் சேர்ப்பதற்காக மஸ்ரஅத்துல் ஆஹிராவாக விளைச்சல் நிலமாக நன்மையை அறுவடை செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டி தான் இந்த உலகத்திலே அல்லாஹ் மனித வர்க்கத்தை படைத்திருக்கின்றார் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள். வேறொரு ஹதீஸிலே சொல்கின்ற பொழுது
அத்துன்யா சிஜினுல் மூமினின் வ ஜன்னத்துல் காஃபிரின். இந்த உலகம் மூமின்களுக்கு, மூமின்கள் என்று சொன்னால் அல்லாஹுவையும் ரசூலையும் மற்ற ஏனைய சுவன நர்க்கம் நரகம் வேதங்கள் அனைத்தையும் ஏற்றுக்கொண்டு மறுமை இருக்கிறது என்று ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றான் ஒரு நல்லடியான், அவனுக்கு சிறைச்சாலை தான் இந்த உலகம். சிறைச்சாலை என்று சொன்னால் எப்படி ஒரு சிறையிலே அடைக்கப்பட்ட கைதி அவனுக்கென்று அந்த சிறையிலே ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டோடு வாழ வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றதோ, அந்த சிறைத்துறை அதிகாரிகள் எப்படிப்பட்ட நடவடிக்கைகளை ரூல்ஸுகளை அந்த சிறையிலே கடைபிடிக்க வேண்டும் என்று நிர்பந்திப்பார்களோ, அதை அத்தனை நபர்களும் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, மக்களிலே பெரிய மனிதராக கருதக்கூடியவராக இருந்தாலும் சரி, சிறையிலே எப்படி கட்டுப்பட்டு இருக்கணுமோ அதே போலத்தான் முஃமினாகிய நமக்கு இவ்வுலக வாழ்வு அல்லாஹ் எதை நமக்கு ஆகுமாக்கப்படும் என்று கட்டளையிட்டிருக்கின்றானோ, அன்னலம் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை ஏவி எதை தடுத்திருக்கின்றாரோ இதன் பிரகாரம் வாழ்வதற்காகத்தான் ஒரு முஃமினுக்கு இந்த உலகம் படைக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளை யாரெல்லாம் தன் இஷ்டத்துக்கு நடந்து கொண்டார்களோ ஜன்னத்துல் காஃபிரீன், இறை மறுப்பாளருக்குத்தான் இந்த உலகம் சுவன வாழ்வு சொல்வார்களா, நம் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்களே, அது காஃபிருக்கு மட்டும்தான். மூமின்களுக்கு ஒரு கட்டுப்பாடான வாழ்வு இருக்கின்றது. இந்த கட்டுப்பாட்டை யார் பின்பற்றி வாழ்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் மறுமையிலே சுபிட்சமான மகிழ்ச்சியான வாழ்வு இருக்குது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கின்றார்கள். ஆனால் இந்த உலகத்திலே மூங்கள் பல்வேறு விதமாக சோதனையை அனுபவிக்கின்றார்கள். அவர்களுக்கு இந்த உலகத்திலே வாழுகின்ற தருவாயிலே எண்ணற்ற முறையிலே பல சோதனைகள். ஏன் சோதனைகள் அல்லாஹ் ஜல்ல தஆலா தருகின்றான்? சிந்தித்து பார்க்க வேண்டும். உதாரணத்திற்கு நம் வீட்டுக்கு தேவையான ஒரு காய்கறி, புடலங்காயோ முருங்கைக்காய் வெண்டிக்காய் போன்ற காய்களை வாங்குவோம். வாங்கும்பொழுது எப்படி வாங்குவோம்? தட்டி பார்த்து வாங்குவோம், சுண்டி பார்த்து வாங்குவோம். இந்த காய் முத்தலான காயா பிஞ்சான காயா, வெண்டிக்காய் போன்ற காய்களை ஒடித்து பார்ப்போம். நல்ல பருவமாக இருக்கிறது என்று சொன்னால் நாம் சமையலுக்கு தேவைப்படக்கூடிய இந்த சிறு காய்கறிகளை கூட சுண்டி பார்த்து ஒடித்து பார்த்து முத்தலா பிஞ்சா என்று பார்த்து வாங்குகின்றோமே. அல்லாஹ் நமக்காக உஐத்தத்தில் முத்தகீன், இறை நம்பிக்கையாளருக்காக நல்லடியருக்காக மறுமையிலே படைத்து வைத்திருக்கின்றானே, அந்த சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லாத்தையும் ஆடு மாடு அவுத்துட்ட மாதிரி போக சொல்ல முடியாது. அதற்கு என்று அல்லாஹ் ஒரு சில கட்டுப்பாடுகளை நான் படைத்து வைத்திருக்கின்ற அந்த சுவனத்தை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் அதற்காக நாம் ஒரு கட்டுப்பாடு வைத்துள்ளோம். இந்த கட்டுப்பாடுகளை யார் கடைபிடித்து சோதனை கொடுப்போம், அந்த சோதனைகளை வெற்றி பெற்று வருகின்றார்களோ அவர்களுக்கே இந்த சுவனத்தை நாம் வைத்திருக்கின்றோம் என்று என்பதற்காகத்தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா சோதனையில் தந்து கொண்டிருக்கின்றான். அல்லாஹ் ஒரு அடியானை பொருளை கொண்டும் சோதிப்பான். பொருளை கொண்டு என்று சொன்னால் பொருளை கொடுத்தும் சோதிப்பான். பல்வேறு நபர்களுக்கு கோடிக்கணக்கான ரூபாய்களை அள்ளி அள்ளி கொடுத்திருக்கின்றான். அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார்கள், ஆஹா நம் சந்தோஷமான வாழ்வு, நமக்கு மகிழ்ச்சியான வாழ்வு, நிறைய பொருளாதாரம் கிடைத்து என்று சொல்கின்றார்கள். அப்படியல்ல, அந்த பொருளும் ஒரு சோதனைக்கால்தான். அல்லாஹ் பொருளாதாரத்தை கொடுத்து பொருள் செல்வத்தை கொடுத்து அவனும் அவனுடைய ஹபீபும் எந்த வழியிலே செலவழிக்க வேண்டும், எந்த வழியிலே இந்த பொருளை பயன்படுத்த வேண்டும் என்று கட்டளையிட்டிருக்கின்றார்களோ அந்த கட்டளைக்கு மாற்றமாக அந்த பொருளை நீங்கள் செலவித்தீர்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு சோதனை. ஒருவேளை பொருளாதாரம் இல்லாமல் பண கஷ்டத்தோடு வாழ்வதற்கு தேவையான பொருளாதாரம் கூட பிறர் எதிர்பார்த்து வாழக்கூடிய மக்கள் இருக்கின்றார்களா, அதுவும் சோதனை தான். பொருள் இருந்தாலும் சோதனை, இல்லாவிட்டாலும் சோதனை, இரு வகையிலும் அல்லாஹ் சோதிப்பான். அதே போல பிள்ளைகளை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். எத்தனையோ நபர்களுக்கு 10-15 பிள்ளைகள் இருக்கின்றது, அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் அதே நேரத்தில் தான் பெற்றெடுத்த பிள்ளைகள் தான் சொல்ல கேட்கவில்லை என்று சொன்னான்.
பெற்றோருடைய கட்டுப்பட்டு பெற்றோர்களை பேச்சை கேட்டு நடக்காமல் ஒரு ஒழுக்கமில்லாதவனாக ஊருக்கும் பெற்றோருக்கும் அடங்காதவனாக இருந்துவிட்டால் அந்த பிள்ளைகள் சோதனை. அதே நேரத்தில் எத்தனையோ தாய்மார்கள் கல்யாணமாகி திருமணமாகி 5 வருடம் 10 வருடம் ஆகியும் கூட குழந்தை செல்லம் இல்லாமல் ஏங்கி கொண்டிருக்கின்றார்கள். யா அல்லாஹ், எங்களுடைய வயிற்றிலே ஒரு சாலிகான குழந்தை செலுத்தா இருக்குகின்ற பொழுது பெண் குழந்தை பிறந்தால் ஆண் குழந்தை தான் என்று கேட்பார்கள். ஆண் குழந்தை இருக்குகின்ற பொழுது யா அல்லாஹ் பெண் குழந்தை தான் என்று கேட்பார்கள். இல்லாத தாய்மார் யா அல்லாஹ் நீ தரக்கூடியது எதுவாக இருந்தாலும் தா, இந்த குழந்தை இல்லாமல் அல்லாஹ் சோதிப்பான். எத்தனையோ சாலிகான கணவன்மார்களுக்கு அவருக்கு கட்டுப்படாத எத்தனையோ மனைவிமார்கள், அதே நேரத்தில் எத்தனையோ சாலிகான பெண்களுக்கு தன் கணவன் தவறானவராக ஒழுங்கான சொல்லு கேட்கக்கூடியவராக தவறான ஹராமான வழியிலே செல்லக்கூடியவராக சம்பாத்தியம் இல்லாதவனாக மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடியவன் ஆகிவிடுகின்றான். இதை கொண்டும் அல்லாஹ் சோதிப்பான். எல்லா மனிதன் அல்லாஹ் ஒவ்வொருவரையும் சொல்லிவிட்டு நாம் பெரும்பாலும் இவையெல்லாம் சோதனையாக பெரிதுபடுத்துவது கிடையாது. சொல்லுவோம் அனுப்பிச்சா நோயினே அனுப்பிச்சா என்னை பாடா படுத்துது. கண்ணியமானவர்களே, இந்த சோதனைகள்லாம் மிகப்பெரிய சோதனை சொன்னால் அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கியிருக்கின்ற அந்த நோய் தான் மிகப்பெரிய சோதனை. இன்ஷா அல்லாஹ் இந்த ஜுமாவின் மூலமாக அல்லாஹ் இந்த நோயை கொடுத்து எப்படியெல்லாம் மனிதன் சோதிக்கின்றான், ஏன் அல்லாஹ் நோயை கொடுக்கின்றான் என்பதை பற்றி பார்ப்போம். கண்ணியமானவர்களே, நம்மிலே அதிகமானவர்கள் உலக கல்வியும் அதிகமாக பயின்றிருப்பார்கள், மார்க்க கல்வியும் பயின்றிருப்பார்கள். நம்முடைய சிந்தனையிலே ஏன் நோய் வருகின்றது என்று சொன்னால், இன்றைக்கு உலக ஆராய்ச்சியாளர்கள் 2 விஷயத்தின் காரணமாகத்தான் முக்கியமாக நோய் வருகின்றது. ஒன்று மன அழுத்தத்தின் காரணமாக. தன் வீட்டிலே மனைவியோ பிள்ளையோ கஷ்டங்கள் இருக்கின்ற பொழுது எல்லாத்தையும் போட்டு மனசில் போட்டு 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 ரொம்ப குழம்பி போய் ஓவர் ப்ரெஸ் ஆகிப்போம். டாக்டர் போகணுன்னு சொல்லுவாங்க, நீ ஒன்றும் இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க, நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸு மன குழப்பம் இருக்குல்ல, இந்த மனக்குழப்பத்தின் காரணமாக தான் எல்லாமே வருது. என்ன செய்யுது, ஓவர் ப்ரெஷர் ஆகி போய் இந்த நரம்பு வெடித்து இறந்து போகக்கூடிய சூழ்நிலை. எத்தனையோ ஹார்ட் அட்டாக் வருவதற்கான மாரடைப்பு வருவதற்கான காரணங்கள் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு. பெரும்பாலான நோய்கள் வருவதற்கு உள்ளே நம் மனதில் இருக்கக்கூடிய அந்த அழுத்தத்தை தான். இன்றைக்கு மருத்துவ வல்லுநர்கள் சொல்லுகின்றார்கள், கிட்டத்தட்ட இந்த உலக வாழ்வில் இருக்கக்கூடிய மக்களிலே 69 விழுக்காடு மக்கள் இந்த மனோ அழுத்தத்தின் நோயின் காரணமாக பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். வெளியிலே பார்ப்பதற்கு சிரித்த முகத்தோடு இருப்பார்கள், ஆனால் உள்ளத்தில் பல விஷயங்கள் போட்டு 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 மன அழுத்தத்தின் உச்சமாக இருப்பார்கள். இன்னைக்கு அதனால தான் பெரும் நகரங்கள்லாம் கவுன்சிலிங் சென்டர்னு தனியாக வச்சுருக்கான். இந்த மாதிரி மன அழுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகவே கவுன்சிலிங் சென்டர், டாக்டர் போங்க, ஒரு கவுன்சிலிங் போங்க, 4 கவுன்சிலிங் போங்க, தேவையாக போயிடும் அப்படின்னு சொல்ல டென்ஷன். 2வது பருவநிலை மாற்றத்தின் காரணமாக இன்றைக்கி பார்க்குறோம் பொல்யூஷன், இந்த மாசு கட்டுப்பாடு, வாகனத்தினால் ஏற்படக்கூடியது, வைரஸினால் ஏற்படக்கூடியது, இது போன்ற பல்வேறு வெளியிலே ஏற்படக்கூடிய மாசின் காரணமாக இன்றைக்கி டீசல் வண்டியில் இருந்து வரக்கூடிய புகைகளெல்லாம் வான்மண்டலத்திலே பெரிய மாசாக உருவாகி மக்களுடைய உள்ளத்திலே சுவாச கோளாறுகள், நுரையீரல் கோளாறுகள், நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு இந்த வெளிரங்கமான பிரச்சனைகள். இந்த வெளிரங்கமான பிரச்சனை ஒன்று, உள்ரங்கமான பிரச்சனை உண்டு. இந்த 2 விதமான பிரச்சனையின் காரணமாகத்தான் பெரும்பான்மையான நோய்கள் இந்த உலகத்திலே வருகிறது என்று மருத்துவ வல்லுநர்கள் கற்றுத்தருகின்றார்கள். சரி, அப்படி என்று சொன்னால் பார்க்குறோம். இன்றைக்கி இங்கே உள்ளவங்க 50 வயசு 60 வயசு உள்ளவங்க இருப்பாங்க. 50 வருடத்துக்கு முன்பு அல்லது நாம் கேள்விப்பட்டிருப்போம், படித்திருப்போம், 100 வயதுக்கு 100 வருடத்துக்கு முன்பு இந்த உலகத்தில் எத்தனை விதமான நோய் இருந்தது? நோய் என்று சொன்னால் மனிதன் பாதிக்கப்பட்டு இறந்தது எத்தனை விதமான நோய்கள்? கடும் காய்ச்சனால், குளிர் ஜுரத்தினால் இறந்து இருப்பார், அல்லது பெண்கள் பிரசவத்தில் ஏற்படும் போது சரியான சுகப்பிரசவம் ஏற்படாமல் இரத்தப்போக்கு ஏற்பட்டு இறந்திருப்பார்கள், அல்லது போரின் மூலமாக இறந்திருப்பார்கள், ஒரு சில விஷஜந்துக்கள் தீண்டும் மூலமாக இருந்திருப்பார்கள். இவைகளெல்லாம் முன்னுள்ள சமுதாயத்திலே மக்கள் இறந்ததற்கான காரணங்களை விரல் வெட்டி எண்ணிவிடலாம். நான் சொன்னதை விட எக்ஸ்ட்ரா 5-6 இருக்கான். இது போன்ற காரணங்களால் தான் மனிதன் இறந்திருக்கின்றான், நோய்கள் இருந்தது.
ஆனால் இந்த 2020க்கு மேலே இந்த 21ஆம் நூற்றாண்டை சிந்தித்து பாருங்கள். பெயர் சொல்ல முடியாத மருத்துவங்கள். முன்னெல்லாம் ராமர் போனமாக்கு ஒரு டாக்டர் இருப்பார், அந்த டாக்டர் பேர் சொல்லும்போது ஒரு சில டாக்டர் அவர் நீ என்ன நோயின்னு போனாலும் வைத்தியம் பார்ப்பார். தலைவலி போனாலும் பார்ப்பார், ப்ரெஷர்னு போனாலும் பார்ப்பார், உடலில் என்னென்ன நோய் இருக்குன்னு பார்ப்பார். ஆனால் நீ பாருங்களேன், கண்ணுக்கு ஒரு டாக்டரு, காதுக்கு ஒரு டாக்டரு, பல்லுக்கு ஒரு வாயை பாருங்கள், பல்லுக்கு ஒரு டாக்டரு, அதே நாக்குக்கு ஒரு டாக்டரு, தொண்டைக்கு ஒரு டாக்டரு, உள்ளக்க பார்த்தமாக்கி என்னென்ன உடல் உறுப்பு இருக்குதோ, நுரையீரல், கிட்னி, ஹார்ட்டு, என்னென்ன பாகங்கள் இருக்கின்றதோ அத்தனைக்கும் விதவிதமான டாக்டர் அவனுக்கு தனியாக படிச்சு வந்திருக்கேன். ஏன் காரணம்? அத்தனை விதவிதமான நோய்கள் உலகத்தில் இருந்துச்சு. இப்போ கேன்சர்னு பார்த்தோமாக்க புற்றுநோய் வந்துருக்குது, பிளட் கேன்சர்னு சொல்கிறான், பிரெயின் கேன்சர்னு சொல்கிறான், அதாவது நுரையீரல் கேன்சர்னு சொல்கிறான், ஸ்டொமக்கு கேன்சர், ஆசன வாயில கேன்சரு. எப்படி இத்தனை விதமான நோய்களுக்கு காரணம் என்ன? ஏன் இவ்வளவு விதவிதமாக நம்மளால் அடுக்க முடியவில்லை? நீ பார்த்தோமாக்க ஹாஸ்பிட்டல் புதுசாக வந்துக்கிட்டே இருக்கு, டாக்டர் புதுசு ஒவ்வொரு வருஷத்துக்கு 10,000 டாக்டர் 20,000 டாக்டர் வெளியே வந்துக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்? ஏன் இவ்வளவு விதமான நோய்கள் உலகத்தில் பறந்திருக்கின்றது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் ஏன் அதிகமான புதிதுமான நோய்களெல்லாம் வருகின்ற சொன்னால் ஆபாசங்கள். எந்த இடத்துல ஆபாசமான பேச்சும் ஆபாசமான நடைகளுக்கும் அதிகமாக வெளிப்படுகின்றதோ அந்த இடத்திலே புதிதுவிதமான நோய்கள் எல்லாம் வரும் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இன்றைக்கி நம்மளாம் ஒவ்வொன்றா விளம்பரித்து சொல்ல தேவையில்லை. செல்ஃபோன் எடுத்தாவ பெண்கள் ஒரு மாஸ்கை மாட்டி பேசுகிறாங்க. உங்களுக்கு இரவு நேரத்தில் போர் அடிக்குதா, 10 மணிக்கு என்னோட தனிமையில் பேசுங்க, எப்படி வேண்டாலும் பேசலாம். கண்ணியமானவர்களே, நியூடான ஃபோட்டோக்கள், நியூடான வீடியோக்கள், எத்தனை ஆபாசங்கள். கெட்டு போகக்கூடாது என்று நினைக்கக்கூடிய நல்லவர்களை கூட இது போன்ற ஆபாசமான சூழ்ச்சிகள் மனிதனை தலைவிரித்து ஆரம்பித்திருக்கின்றது. இன்றைக்கி நம் நாட்டிலேயே விபச்சாரம் அனுமதிக்கப்பட்ட நகரங்கள் இருக்கின்றது. மும்பை போன்ற நகரங்களே ரெட் லைட் ஏரியா, இந்த இடத்துல விபச்சாரம் அரசின் மூலமாக அனுமதிக்கப்பட்ட ஒன்றாக இருக்கின்றது. கண்ணியமானவர்களே, இது மட்டுமல்ல, இன்னைக்கு வேலைக்கு போகிற பெண்கள் இன்னைக்கு ஒரு தீர்ப்பு சொல்கிறான். என்ன தீர்ப்புனா, ஒரு ஆணும் பெண்ணும் மனம் ஒப்புதலோடு தவறாக நடந்து கொண்டால் அது ஆகமாக்கப்பட்டு என்று சொல்கின்றான். ஒரு காலத்தை பெண்ணுக்கு கற்பு என்பது அது உயிரை விட மேலானாக இருந்தது. இன்னைக்கு கற்பு என்பது போனால் பரவாயில்லை, அபர்சன் பண்ணிக்கலாம் நன்மைக்கு வந்துட்டாங்க. எந்த அளவு என்று சொன்னால், இன்றைக்கு வாழக்கூடிய முக்கிய பெருநகரங்கள் வாழக்கூடிய பெண்கள் எல்லாம் தங்களுடைய ஆடம்பர வாழ்க்கைக்காக ஐஃபோன் வாங்கணும், 1.5 லட்ச ரூபாய்க்கு ஃபோனுக்காக, இல்லை நம்ம நினச்சதெல்லாம் நைட்டு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் சாப்பிட்டு வரணும், ஆடம்பர வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக கல்லூரியில் படிக்கக்கூடிய பெண்களே தங்களுடைய கற்புக்களை விலை பேசி விற்கக்கூடிய நிலைமை. என்ன நினைக்கிறான்? கல்யாணம் வச்சா முடிஞ்சு போச்சு, அது பாஸ் இஸ் பாஸ், முடிஞ்சு போகணும், யாரை பற்றி கண்டுக்க தேவையில்லை. நம்ம ராமநாதபுரம் போன்ற நகரங்கள் என்றால் பெரிதாக டெவலப்பாக இருக்கலாம். சென்னை, பெங்களூரு, டெல்லி பெரிய மெட்ரோபாலியன் சிட்டி சொல்கிறாங்கள, இந்த சிட்டிகள் எல்லாம் பெண்கள் சர்வசாதாரணமாக பப்புக்கு போவதும் ஆபாசத்தில் ஈடுபடுவதன் மூலமாக பல்வேறு விதமான தவறானவைகள், ஹராமானவைகள் அடுக்கடுக்காக ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. எந்த அளவு விபச்சாரம் பெருகிவிடும் என்று சொன்னால் உச்சக்கட்டத்தை சொல்கிறாங்க. நெருக்கத்தை புதியதான் விதவிதமான நோய் வரப்போகும்போது ஒரு ஆணும் பெண்ணும் நடு ரோட்டிலே விபச்சாரம் செய்து இருப்பார்களாம். அது அந்த வந்து போராளி, அப்பா நடு ரோட்டில் செய்யறப்பா ஓரத்தில் வச்சிங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு மாறி போயிடும். கண்ணியமானவர்களே, அந்த நிலைமையை நாம் கண்கூடாக ஓரளவு பார்த்து கொண்டு இருக்கணும். ஓரளவு பார்த்துருக்கே ஓராயிரம் நோய்கள் அல்லாஹ் காப்பாற்றணும். இதே போல் ரசூலுல்லாஹ் சொல்கிற மாதிரி ஒருவேளை தெருவுக்கு தெருவு, வீதிக்கு வீதி இது போல விபச்சாரங்கள் வந்துவிட்டால், நடு ரோட்டில் ஆடு மாடுகளைப் போல, நாய்களைப் போல, கழுதைகளைப் போல விபச்சாரம் செய்யக்கூடிய சூழல் வந்துவிட்டால், தான் உயிரோடு வாழ்வதற்காக என்னவென்றே சொல்ல முடியாத, கண்டுபிடிக்க முடியாத விதவிதமான நோய்கள் தான். இந்த கொரோனா வந்த பொழுது எத்தனை விதமான மக்கள் வலி அது மடிந்து போனார்கள். அந்த கொரோனாங்கிற நோயா பள்ளிவாசல்கள் மூடப்பட்டது, காபத்துல்லா மூடப்பட்டது, ஏர்போர்ட் சேவைகளெல்லாம் முடக்கப்பட்டன. என்ன காரணம்? புது விதமான நோய்.
வருஷத்துக்கு வருஷம் கொரோனா போன பிறகு சைனாவில் புது நோய் வந்துருச்சான், பரவுது, சளிக்காய்ச்சல். சென்னையில் 4 பேருக்கு இருந்துச்சு, பெங்களூர் 2 பேருக்கு இருந்துச்சுன்னா உடனே எல்லாத்த மக்கள் பீதி. ஒரு மாதம் ஆஃப் ஆகிடும். பார்க்காம ஏன் தெரியுமா? ஒரு தமிழில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க தெரியுமா? அராண்டவனுக்கு 2 தான் பெய்யுது. ஒரு நோய் வருது, அந்த நோய் முன்னே இதே போல் சிறு சிறு நோய்கள் வரலாம், ஆனால் பாதிப்புகள் தெரியாத அடங்கிவிடும். இந்த கொரா என்ற ஒரு கொடிய நோய் வந்து மக்களை எந்த அளவுக்கு ஆட்படுத்தி விட்டேன்னு சொன்னால் உயிர் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு இப்படிப்பட்ட நோய்களெல்லாம் விதவிதமாக இன்றைய உலகத்திலே இவ்வளவு நோய்கள் வருகிறது சொன்னால் பெருமா சொல்லுவார்கள், ஆபாசங்கள், அதன் மூலமாக ஏற்படும் பேச்சுக்கள், இது செய்கள் மூலமாகத்தான், விபச்சாரம் பெறுவதன் மூலமாகத்தான் இது போன்ற கொடியமான நோய்கள் எல்லாம் பரவிருக்கின்று பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. கண்ணியமானவர்களே, நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நோய்கள் வருது, யாருக்கு வருது? நல்லவங்களுக்கு வருது, கெட்டவங்களுக்கு வருது. தவறான நடவடிக்கைகள் மூலமாகத்தான் நோய் வருகிறது என்று பெருமா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி நோய் எல்லாத்துக்கும் வருது. ஒரு சீரவித்தரமான மனிதருக்கும் வருகின்றது, நல்ல வணக்கசாலிக்கும் வருகின்றது, ஏன் ஆலிமுக்கு கூட அதை விட ஒரு ஸ்டெப்பு மேலே போய் இறைநேசர்களுக்கும் நோய் வருது. அப்போனா என்ன காரணம்? பாவம் செஞ்சாத்தான் நோய் வருமா? பெருமா ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம், உடல் வலியோ காய்ச்சலோ தலைவலியோ இன்னும் அவனுக்கு ஏதோ காயம் அடிபட்டுருச்சு, இதெல்லாம் ஏற்பட்டால் அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றது. ஒரு முஃமினுக்கு ஏற்படக்கூடிய அசௌகரியம் அவனுடைய பாவங்கள் மன்னிப்பதற்காகத்தான் அல்லாஹ் கொடுக்கின்றான். எப்படி சொன்னால் உதாரணம் சொல்கிறாங்க, ஒரு மரத்திலே நிறைய கிளைகளும் இலைகளும் தளிர்த்து நிற்கின்றது, அதில் காய்ந்த இலைகளெல்லாம் அப்படியே பொட்டு பொட்டு கீழே விழுமல்வா, அதே போல் ஒருவனுக்கு நோய்கள் வந்தால் அந்த நோய்கள் மூலமாக அவனுடைய பாவங்கள் அத்தனையுமே மன்னிக்கப்படுகின்றது, அவன் பிள்ளைகள் பொறுக்கப்படுகிறது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்படின்னு சொன்னால் பார்க்குறோம், பெரும் பாவம் இருக்கா? 24 மணி நேரம் விபச்சாரத்தையே தொழிலாக செய்கிறவன், 24 மணி நேரம் குடிக்கிறவன், கொலை பண்ணுறவன், கொள்ளை அடிக்கிறவன் பெரும் பாவிகள் சொல்கிறாங்க சொல்ல. அது போன்ற செய்யக்கூடிய நபர்களுக்கு நோய் வருது அப்படின்னா அவங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுதா? அதுக்கு மேலே இன்னைக்கு இஸ்லாத்துக்கு விரோதியாக இஸ்லாத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கின்ற மத துவேசை கட்சி சேர்ந்த எத்தனையோ நபர்களுக்கு நோய் வருகின்றது. ஒரு மாற்று மத குஃபார்களுக்கு, இறை மறுப்பாளருக்கு நோய் வருகின்றது. இந்த நோயின் மூலமாக அவருடைய பாவங்களும் ஒருவேளை மன்னிக்கப்பட்டால் அவர்கள் சொர்க்கம் செல்ல முடியுமா? யோசனை வருது. அப்போ நோயின் மூலமாக பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று சொன்னால் ஒரு பாவிக்கும் நோய் வருகின்றது, இறை மறுப்பாளருக்கும் நோய் வருகின்றது. அவர்களுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டால் ஒருவேளை அவர்களும் சுவர்க்கம் சென்று விடுவார்களா என்ற ஒரு கேள்வி வருகின்றது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லுகின்ற சொல்வான், த நுதி கண்ணமின் அலாபில் அதுனா தூன் அலாபில் அக்பர். இந்த உலகத்திலே நாம் மேற்கு சொன்னால் பெரும் பாவம் செய்யக்கூடியவருக்கும் இறை மறுப்பாளருக்கும் மறுமையிலே கொடூரமான மிகப்பெரிய தண்டனை இருக்கின்றது. அந்த தண்டனைக்கு முன்னோட்டமாகத்தான் ஒரு சிறிய விதமான தண்டனை அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்குறான். காபிர்களுக்கும் பாவிகளுக்கும் உலகத்தில் கொடுக்கப்படுவது ஒரு விதமான தண்டனை என்று அல்லாஹ் தன் திருமறையில் கூறி காட்டுகின்றான். நம்மளை போன்ற நடுத்தரமான அல்லாஹ்வுடைய வணக்கசாலி இருக்கிறார்களா, இவர்களுக்கு அவர்கள் செய்த பாவத்தை மன்னிப்பதற்காக அல்லாஹ் ஜனத்தான் தான் பாவத்தை கொடுக்குறக்காக நோயிலிருந்து கொடுக்குறான். நல்லடியாக இருக்கிறதுல ஒரு சாலிகீன்கள், முத்தகீன்கள், இறைநேச செல்வர்கள், நபிமார்கள், இவர்கள் போன்றவர்களுக்கு அல்லாஹ் அவர்களுடைய இருக்கக்கூடிய பழித்தரத்தை விட்டு மேலே உயர்த்துவதற்காக அல்லாஹ் ஜலசானத்தா நோயை கொடுக்குறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவுபடுத்தி காட்டுறான். கண்ணியமானவர்களே, நோயின்னு சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நோய் வந்திருக்கு. எல்லா நபிமார்களுக்கும் நோய் வந்திருக்கு. அல் பலாவும் மாக்களும் பில் அன்பியா. சோதனை என்பது யாருக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறது தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, அல் பலாவு மாக்களும் பில் அன்பியா. ஆரம்ப கட்டத்திலே சோதனைக்கு உட்படுவர்களே முதன்மையானவர்கள் நபிமார்கள் தான். சும்மல் அம்சரி பல்லம்சரி, அதுக்கு அடுத்த சஹாபாக்கள், அதுக்கு கீழே நடுகள். நமக்கு வரக்கூடிய சோதனைகள், நோய் நொம்பலங்கள் ஒரு சாதாரண ஒன்று. நபிமார்களுக்கும் சோதனை எப்படி பாருங்க, ஒரு நபியை மரத்திலே வைத்து அறுத்தார்கள் இருந்துட்டோமா, அவர்கள் பொறுமையாக இருந்தார்கள்.
நபியினா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 10 வருட காலம் நோய் நொடியில் பாதிக்கப்பட்டார்கள், பொறுமையாக இருந்தாங்க. நபியினா அய்யூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 18 வருஷம் நான் நோயை கொடுத்தான், பொறுமையாக இருந்தாங்க. ரசூலுல்லாஹ்க்கு ஒரு தடவை ஒரு சஹாபி ரசூலுல்லாஹ் பார்க்க போகிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஜுரம் பாதிக்கப்பட்டிருக்குது, கடுமையான குளிரில் துப்பட்டிக்கு மேலே துப்பட்டி போட்டு படுத்திருக்காங்க. தொட்டு பார்க்குறாங்க, 2-3 துப்பட்டி போட்டு கூட அதுக்கு மேலே கடுமையான சூடு வருது. யார் சொல்லலாம்? ரொம்ப கொதிக்குது, ரொம்ப காய்ச்சலாக இருக்கு. ஆமாம், ரொம்ப காய்ச்சல். என்ன யாரை சொல்லலாம்? நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதனையும் கடுமையாக கொடுப்பான், கூலியும் இரட்டிப்பாக கொடுப்பான்னு சொல்லி காட்டுகின்றார்கள். கண்ணியமானவர்களே, நாமெல்லாம் சோதனை வருகின்றது. சோதனை வருகின்ற பொழுது என்ன செய்ய வேண்டும் சொன்னால் பொறுமையாக இருக்க வேண்டும். சொல்லலாம், கேட்கறதுக்கு வேணா நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் கிடைப்பான். அல்லாஹ் சொல்வான குர்ஆன்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நீங்கள் அல்லாஹ் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் உதவி கேளுங்க. அப்படி உதவி கேட்டால் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், அல்லாஹ் யார் பொறுமையாக சோதனை வருகின்ற பொழுது அல்லாஹ் கொடுத்தான், நம்ம சோதிக்கிறதுக்காக கொடுத்தான், புலம்பாமல் விதங்கத்தில் காய்ச்சல் வந்துச்சு என் குடும்பத்துக்கு இருந்ததில்லை, அத்தாவுக்கு மாற்றி மகனுக்கு பிள்ளைக்கு பார்த்த மகளுக்கு மாறி மாறி வருது, புலம்பாமல் அல்லாஹ் இந்த காட்சியை தந்தது என்னுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக என்று பொருந்தி கொண்டு யார் இருக்கின்றார்களோ அவர்களோடு அல்லாஹ் இருப்பான். எங்க நம்ம கூட அல்லாஹ் இருக்கான்னு சொன்னா உலகமே தேவையில்லைங்க. அல்லாவுக்காத்த நம்ம தொழுகிற தொழுகள், வழங்குகிற வழக்க வழிபாடுகள் எல்லாமே அல்லாஹ் காத்தேன். இதை விளங்கி கொண்டதினால்தான் சஹாபா பெருமக்கள் எல்லாம் எப்படி இருந்தாலும் தெரியுமா? ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ்? அந்த பெண்மணிக்கு வலிப்பு நோய், நம்ம ஒரு காக்கா வலிப்பு இருக்குல்ல, அந்த மாதிரி வலிப்பு நோய் உள்ள பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட வர்றாங்க. யார் ரசூலுல்லாஹ்? எனக்கு இந்த மாதிரி வலிப்பு நோய் இருக்கு, யார் ரசூலுல்லாஹ்? இந்த நோயை விட்டு ஷிஃபா பார்க்கறதுக்கு எனக்காக துவா செய்யுங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிற வார்த்தை கேளுங்க, அருமையான பெண்மணியை, நான் நினைத்தால் அல்லாஹ் எனக்கு தந்திரக்கூடிய அந்த சக்தியை கொண்டு துவாவை கொண்டு உனக்கு இந்த வலிப்பு நோயை குணமாக்கி விடுவேன். உனக்கு குணம் வேண்டுமா? இல்லை, இந்த வலிப்பு நோயை பொருந்தி கொண்டு பொறுமையாக இருந்தால் அல்லாஹ் உனக்கு சுமணத்தை தருவான். கேட்குறான், ஒன்றும் வலிப்பு நோய் தேவையாக போகணுமா? இல்லை, இந்த வலிப்பு நோயை பொருந்திக்கிட்டு வாங்கியாக்கு அதோடு வந்தாக்கு உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை தருவான். என்ன வேணுங்க? யாரை சொல்லுவா? நீ சொர்க்கம் தான் தேவை. நம்மகிட்ட கேட்டால் முதல் சொர்க்கம் அப்புறம் பார்த்துக்கணுமா? முதல்ல இப்போ தேவையாக ரசம் கேட்டுருப்போம். பெண்ணு சொன்னோமா, அரசுல்லா நான் பாட்டுக்கு இருந்துக்குது, எனக்கு சொர்க்கத்தில் வாட்சிங்க. அந்த அம்மா ஒரு ரிக்வஸ்ட் வச்சேன் பெருமான்கிட்ட. யாரை சொல்ல? வலிப்பு நோய் வரப்போகும்போது என்னை அறியாமல் சுயனோட கைகாலம் வடிச்சிட்டு போயிடுது. என் ஆடைகள், பெண்கள் மறைக்கக்கூடிய இடம் இருக்கிற அதை விட்டு ஆடைகள் விலகிறது. யாரை சொல்லலாம்? ஏன்னா எனக்காக நான் ஆடைகள் விளக்காமல் இருப்பதற்காக துவாசை. என்னையுமா உங்களை எப்படி பொருந்திக்கிட்டாங்க சஹாபாக்கள்? நம்மளால சொல்றதுன்னா, அதாவது அந்த சஹாபாக்களுடைய வரலாறுகளை எடுத்து பார்ப்பது நாமும் அதுபோல பொருந்தி கொண்டோம் என்று சொன்னால் நமக்கும் சுவர்க்கம் தேடி வரும், நாமும் சுவர்க்கத்தை தேடி ஈஸியாக போகலாம். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் பொறுமையை, சோதனையை இன்பமாக ஏற்றுக்கொண்டார்கள் என்பதற்கு இன்னொரு ஹதீஸு. ஒரு சென்னை மதீனாவுடைய பெஸ்ட் கப்புள்னு சொல்லுவாங்க, சிறந்த ஜோடி தேர்ந்தெடுக்காங்களே, சிறந்த ஜோடி யார் தேர்ந்தெடுப்பாங்களே அப்படின்னா மதீனாவில் ஒரு தம்பதியினர் இருக்காங்க. அந்த தம்பதியினர் பெஸ்ட் கப்புள் தேர்ந்தெடுக்கணும். ஏன்னு சொன்னால் அந்த கணவன் மனைவிக்கு மத்தியில் எந்த விதத்தில் சண்டை வந்து கிடையாது. ஒருவேளை சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டால் கூட கணவனோ மனைவி விட்டு கொடுத்து போயிடுவாங்க. எந்த விதத்துலையும் சிரமமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு ஜோடி இருக்காங்க. பெருமாள் சல்லல்லாஹு ஒரு தகவல் வருது. யாரை சொல்ல? இந்த சிறந்த ஜோடியாக கருதப்பட்ட அந்த ஆண் பெண் இருவர்களும் தலாக் விட போகின்றார்களாம். மன முடிவிற்காக உங்களுக்கு வரப்போகிறதாக சொன்னாங்க. பெருமானாருக்கு ஒரே ஆச்சரியம், ஏன்னா இவ்வளோ சிறந்த தம்பி இருக்காங்க, இவங்க ஏன் தலாக் விடணும், என்ன காரணம் தெரியலையே. சொல்லாக்கு ஒரு மனக்குழப்பத்தோடு இருக்காங்க. நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. நாளைக்கு இந்த தம்பதி பெருமான்கிட்ட வர்றாங்க. என்னப்பா நீங்கள் தலாக் விட சொன்னீங்க, நீங்கள் நல்ல தம்பதி என்ன, ஏன் தலாக் விட போகிறீங்க என்பது யாரை சொல்லலாம்? நேற்று நாங்கள் சொல்லி என்பதும் உண்மைதான். நாங்கள் இருவரும் மன விலக்கு பெறுவதற்கு, மன முறிவு பெறுவதற்காகத்தான் ஏறி வந்தோம். ஆனால் இப்பொழுது அந்த முடிவை மாற்றிக்கொண்டு விட்டோம். ஏன் மாற்ற காரணம் என்பது யாரை சொன்னால், வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான சோதனையும் வரவே இல்லை. எல்லா விதத்து பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, பிள்ளை குட்டிகளாக இருந்தாலும் சரி,
எங்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடுகள் எல்லாம் இதுதான் சரி, எல்லாமே எங்களுக்கு மத்தியிலே மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருக்கின்றது. எந்த இடத்தில் வாழ்க்கையிலே சோதனைகள் வரவில்லையோ அந்த வாழ்க்கை அல்லாஹ்விற்கு புறம்பான வாழ்க்கை. யாருக்கு சோதனை வருகின்றதோ, யாருக்கு சோதனையால் உட்படுத்தப்படுகின்றார்களோ அவர்களை அல்லாஹ் நேரடியாக பார்த்து கொண்டு இருக்கின்றான். எங்கள் வாழ்க்கை சோதனையே வரல, எந்த கஷ்டமும் இல்லை, எங்களுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. ஒருவேளை அல்லாஹ்வுக்கு முரணான வாழ்க்கையை வாழ்கின்றோமா, அல்லாஹ்விற்கு பிடிக்காத வாழ்க்கையை வாழ்கின்றோமா, அல்லாஹ்வுடைய பார்வை எங்கள் மீது படவில்லையே பயம் விட்டது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்வு எங்கள் தேவைகளை யார் சொல்லலாம் என்றுதான் நாங்கள் மனவிலக்கு பெற வந்தோம். வருகின்ற வழியிலே ஒரு கல் தடுக்கி என் காலிலே காயம் ஏற்பட்டு விட்டது, மருத்துவமனைக்கு சென்று கட்டுப்பட்டு விடுகிறேன். இப்பொழுது அல்லாஹ் என்னை சோதித்து விட்டான். இப்பொழுது நான் சந்தோஷப்படுகின்றேன். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் சோதனை வழியை சென்று ஏற்றுக்கொண்டார்கள். யார் சோதனை வருகின்ற பொழுது நாம் வழியை தேடி செல்லாவிட்டாலும் பொறுமை காத்து முடிந்தளவு இருக்கின்றோமோ புலம்பாமல் அல்லாஹ்வுக்கு பொறுமையாக இருந்தான்னு சொல்றாங்க. யார் ஒரு ஆளுக்கு காய்ச்சல் வந்து அந்த காய்ச்சலை பொருந்தி கொண்டு ஒரு நாள் இருந்தால் அவன் செய்த ஒரு பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று பெருமாள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கண்ணியமானவர்களே, சோதனை என்பது நமக்கு அல்லாஹ் தந்த நியமத். சோதனை என்பது அல்லாஹ் நமக்கு தந்த வரம். ஆகையா இந்த வரத்தை முழுமையாக நாம் பின்பற்றிக் கொள்ள வேண்டும். நமக்கு மத்தியில் ஒரு சின்ன சிந்தனை வரலாம், சரி சோதனைங்க வரம்னு சொல்லிட்டியே, அப்போ ஆரோக்கியமான வாழ்வு அல்லாஹ்வுக்கு சாபமா? அப்போ ஆரோக்கியமான வாழ்வு வாழக்கூடாதா? சந்தேகம் வரும். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய ஜும்மாவில் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம், ஆரோக்கியத்தை பற்றி அன்னலாரும் ஹபீப் நபி அல்லாஹும் எவ்வளவு சொல்லியிருக்கின்றது இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். சோதனை வருகின்ற பொழுது பொருந்திக் கொள்ளக்கூடிய வாழ்வை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தந்து சுவனத்திலே உயர்ந்த அந்தத்தை தருவதற்கு எல்லாம் அல்லாஹ் நல்லொரு பலிப்பானாக என்று இறைவனிடத்தில் பிரார்த்தித்து வாய்ப்பளித்த ரஹ்மானுக்கு நன்றி கூறி விரைவுகின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.